ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எப்போவுமே இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுன்னா ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடி கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கருப்பு உளுந்தும் பச்சரிசியும் எடுத்துகிட்டு நல்ல தண்ணியில் கழுவி இந்த மாதிரி காய வச்சு எடுத்துருக்கீங்க. ஒரு அரை மணி நேரம் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இப்படி உதுக்கும் போது அப்படியே பொலன்னு உதிரணும். கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு டம்ளர் கருப்பு உளுந்துக்கு அரை டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி காய வச்சுருந்த கருப்பு உளுந்தை அந்த பேனில் சேர்த்துக்கலாங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா செவந்து வறுபட்டு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் கருப்பு உளுந்து மட்டுமே யூஸ் பண்ணலாம், இல்லை வெள்ளை உருட்டு உளுந்துலையும் செய்யலாங்க. இல்லைன்னா அரை டம்ளர் கருப்பு உளுந்தும் அரை டம்ளர் வெள்ளை உருட்டு உளுந்தும் சேர்த்தும் செய்யலாம். அது நம்ம விருப்பம் தான். நான் இன்றைக்கி வெறும் கருப்பு உளுந்தில் மட்டும்தான் செய்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவந்து வறுபட்டு வரணும். வறுபட்ட மணத்தோடு இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததான் ஏற்கனவே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருந்த அரை டம்ளர் பச்சரிசி இது கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு டம்ளர் கருப்பு உளுந்துக்கு அரை டம்ளர் பச்சரிசி சேர்த்துருக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷம், ஏற்கனவே பேன் நல்லா சூடாக இருக்கும், ஒரு 5 நிமிஷம் லைட்டாக செவந்து வறுபட்ட மணம் வரும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி பொரிய வேண்டாம், வறுபட்ட மணம் வரும்போதே நம்ம இந்த அரிசி எடுத்துடலாம். இப்போ நல்லா வறுபட்ட மணம் வருதுங்க. இதையும் நம்ம மாற்றி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரிசியும் உளுந்தையும் தனித்தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கீங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வறுத்து எடுக்கணும், கருகிடக்கூடாது, செவந்து வரணும். அதே மாதிரி அரிசி உங்களுக்கு பார்த்தா தெரியும், நல்லா செவந்து வறுப்பட்டு வந்திருக்கு. இப்போ இது ரெண்டையும் கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. மிக்சர் ஜார் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணுங்க. இப்போ நம்ம சேர்க்கிற அரிசி உளுந்தையும் கொரகொரன்னு ரவை பதத்துக்கு பிடிச்செடுக்கணும். ரொம்ப நைஸாக பிடிச்சிடக்கூடாதுங்க, ரவை பதத்துக்கு கொரகொரன்னு இருக்கணும். அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த பொடியை 2-3 மாதம் ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டும் போகாது. இப்போ நம்ம பொடிக்கிற பொடியை அளவாக செஞ்சுட்டு மிச்சம் இருக்கிற பொடியை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா அப்பப்போ நம்ம ரெடிமேடாக செஞ்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் காமிச்சிருக்க மாதிரி கொரகொரன்னு ரவை பதத்துக்கு பிடிச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு சின்ன கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே எந்த கப்பில் நம்ம அந்த அரிசி உளுந்து பொடியை மெஷர் பண்ண போகிறோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1:3 ரேஷியோவில் தண்ணி சேர்த்துருக்குறாங்க. 1 கப் அரிசி உளுந்து பொடிக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே நம்ம இந்த உளுந்தங்களிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மெத்தடில் உளுந்து களி செஞ்சு கொடுக்கும்போது யாருமே வேண்டானே சொல்ல மாட்டாங்க. களினாவே கொலன்னு இருக்கும், வலுவலுன்னு இருக்கும்னு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா தலைன்னு கொதிக்கணுங்க. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருந்த அரிசி உளுந்து பொடியை இது கூட சேர்த்துக்கலாம். இது மேக்ஸிமம் இந்த பொடி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் தான் இந்த களி செய்கிறதுக்காகும். பொடி மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா போதுங்க, நம்ம வேணுங்கிற டைமில் டக்குன்னு செஞ்சு சாப்பிட்றலாம். இப்போ நான் பொடிச்சு வச்சுருந்த அரிசி உளுந்து பொடி எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணுங்க. கட்டி இருந்துச்சுன்னா அங்கங்கே அழுத்தி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த பொடி சேர்க்கும் போது ஃப்ளேம் நல்லா லோலியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது கொஞ்சம் நல்லா திக்காய் வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த பொடி பார்த்திங்கன்னா நீங்கள் 2-3 மாதம் முடிக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா 2-3 மாதம் முடிக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஷெல்ஃப் லைஃப் பார்த்திங்கன்னா 1 மாதம் முடிக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நான் கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷம் கலர்னா போதுங்க, ரொம்ப அதிக நேரம் கலர வேண்டாம். கட்டி விழுகாமல் இருக்கிறதுக்காக ஆரம்பத்தில் கைவிடாமல் கலரணும். அதுக்கப்புறம் நம்ம அப்பப்போ கலரி விட்டோம்னா போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்கானதுக்கப்புறமா ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது கூட பார்த்திங்கன்னா 2-3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு நல்ல கலரை விட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கரை விட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்துன அரிசி உளுந்தும் நல்லா வெந்து வரணும். இந்த மாதிரி கலரை விட்டுட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 8-10 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஒரு 2-3 நிமிஷம் கேப்பில் அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் சைடில் அப்படியே பிரிஞ்சு வந்து உளுந்தங்களி சூப்பராக ரெடியாக இருக்குங்க. இது நான்ஸ்டிக் பேன்றனால உங்களுக்கு அடி பிடிக்கல. நீங்கள் அடி கனமான இரும்பு பாத்திரம் எது வச்சிங்கனாலும் அடியில் வந்து லைட்டாக ஒரே ஒரு லேயர் வந்து அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் இடையில ஓப்பன் பண்ணி கிளறும் போது அதுவும் நமக்கு பிடிக்காமல் சரியாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பேனில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். நீங்கள் வந்து எப்படிடா நமக்கு களி கரெக்டாக இருக்கா, நல்லா வெந்து வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக உருண்டை எடுத்து இப்படி கையில் உருட்டினீங்கன்னா நல்லா நமக்கு உருண்டை பிடிக்க வரும். கையில் துளி கூட ஒட்டாது. உங்களுக்கு உளுந்து தெரியும் எந்த அளவுக்கு பிசுன்னு கையில் ஒட்டும்னு. நல்லா வெந்து உளுந்து சூப்பராக வந்துச்சுன்னா இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் நல்லா உருண்டை பிடிக்க வரும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. அவ்வளோதாங்க. இது கூட நீங்கள் கார சட்னி வச்சு சாப்பிட்டாலும் சரி, மோரோட கலந்து சாப்பிட்டாலுமே உளுந்தங்களி அவ்வளோ சூப்பராக இருக்கும். உளுந்தங்களி வேண்டாம் சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிற குழந்தைய கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான உளுந்தங்களி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.